யாராவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்குறீங்களா? பிரதர், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் பிரதர், ஏதோ ஒரு வித்தியாசம் ஏற்படணும் பிரதர், நான் உள்ளத்தில் நான் ஏங்கிட்டு இருக்கிறேன். இன்னும் அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரே லைனில் போகிற மாதிரி இருக்குது பிரதர். அப்படியே ஒரு ருட்டீனாக போயிடுச்சு பிரதர். எனக்கு காலையில் எந்திரிக்கிறேன், தேங்க்யூ ஜீசஸ் தின்றேன், வேலை முடிக்கிறேன், வீட்டுக்கு போகிறேன், பட்டு தூங்குறேன், ஞாயிற்றுக்கிழமை வரேன், நல்லா ஆராதிக்கிறேன், கர்த்தர் வார்த்தைக்காக நன்றின்ற. ஆனால் ஒரு தொடுதல் இல்லை, ஏதோ ஒரு மிஸ் ஆகுது பிரதர். ஒரு ஏக்கம் அப்படியே எனக்கு அப்படியே காஞ்சு போகுது பிரதர். நான் சொல்கிறேன் பாருங்களேன், தாகமாக இருக்கிற நேரத்தில் 4 பாட்டில் கோக் கூட வாங்கி நீங்கள் குடிச்சலாம், ஆனால் நல்லா தண்ணி குடிக்கிற வரைக்கும் அந்த தாகம் போகாது. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஜீவ தண்ணீர். அவருடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம், அவர் தண்ணீராக வெளிப்படுகிறார். ஏன் தெரியுமா? தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் அவர் தான். இன்னைக்கு வாழ்க்கையின் பயணத்தில் உங்கள் தாகம் தீர்க்கப்படாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, நான் எதை குடிச்சா என் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் தான் இந்த ஜீவ தண்ணீர். இன்னைக்கு அந்த ஜீவ தண்ணீர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவைலபிளாக இருக்குது. ஐயோ, நான் பாவம் பண்ணிட்டேன் பிரதர், ஆண்டவர் அவருடைய ரத்தத்தால் உங்களை கழுவிட்டார், நீங்கள் ஒரு பரிசுத்தவான், கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார்.